குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தா 9th லெசனில் கவர்மெண்ட் கம்பெனிஸோட அட்வான்டேஜ் வந்து பார்க்க போகிறோம். சரியா? அரசு நிறுவனங்களின் நன்மைகள் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அட்வான்டேஜ். சரியா? அட்வான்டேஜஸ் அதில் வந்து ஈஸி ஃபார்மேஷன். சரியா? அது என்னது ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். A government company can be easily formed under the Companies Act just by an executive decision of the government. நிறுவன சட்டத்தின்படி அரசு முடிவெடுத்து அரசு நிறுவனங்களை எளிதாக அமைக்கலாம். சரியா? கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணலாம், அங்கே ஒரு டிசிஷன் வந்து எடுத்து என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அட்டானமி. A government company can manage it offer independently. It is relatively free from ministerial control and political interference in its day-to-day functioning அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா தன்னாட்சி அரசு நிறுவனங்கள் தனது நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்ளலாம். அதன் அன்றாட நடவடிக்கைகளில் அமைச்சரவை கட்டுப்பாடு அரசியல் தலையீடு இருப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அவங்க வந்து கவர்மெண்ட் கம்பெனியில் யாரும் வந்து இன்வால்வ் வந்து பண்ண மாட்டாங்க. அதில் வந்து தலையீடும் இருக்காது. யாரை வந்து டிபெண்ட் பண்ணவில்லை, தானாக வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து அவங்க வந்து செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தனியார் பங்களிப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைவேட் பார்ட்டிசிபேண்ட் த்ரோ கவர்மெண்ட் கம்பெனி டிவைஸ் த கவர்மெண்ட் கேன் avail of the management skill, technical know-how and expertise of the private sector and foreign countries. For example, the Hindustan Steel Limited has obtained technical and financial assistance from the USSR, West Germany and the UK for its steel plant and பிலாய். சரியா? பிலாய் அதே மாதிரி ரூகேலா துர்காப்பூர். சரியா? யூகே அண்டு ஃபாரின் ஸ்டீல் பிளான்ட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிலாய், ரூகேலா அண்டு என்னது துர்காப்பூர். சரியா? அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் பங்களிப்பு, தனியார் நிறுவனங்களிலிருந்து மேலாண்மை அறிவு, தொழில்நுட்பம் அறிவு மற்றும் சிறப்பு நிபுணத்துவம் போன்றவை அரசு நிறுவனங்களால் பெறலாம். சரி, என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிகிட்டேருந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மேனேஜ்மெண்ட்டு, டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் நாலேஜ் அந்த ஸ்கில் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ப்ரைவேட் கம்பெனிகிட்டேருந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இரும்பு தொழிற்சாலை நிறுவனம் தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை பிலாய், ரூகேலா மற்றும் துர்காப்பூர் ஆகிய இடங்களில் தொழிற்சாலை நிறுவவும் ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து பெற்றுள்ளனர். ஈஸி டு ஆல்டர் அப்படிங்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் அண்ட் பவர் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி கேன் பி சேஞ்ச்டு பை த சிம்பிள் அலாட்டிங் த மெமரண்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் த கம்பெனி வித்தவுட் சீயிங் த அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெகிழ்வுத்தன்மை அரசு நிறுவனங்கள் நோக்கங்கள், அதிகாரங்கள் போன்றவற்றை பாராளுமன்றத்தின் ஒப்புதலை பெறாமலேயே அதன் அமைப்பு முறையீட்டில் மாற்றம் செய்வதன் மூலம் மாற்றலாம். கவர்மெண்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணலாம் தான் அதோட எய்மு, அதேமாதிரி பவரு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நோக்கங்கள், அதிகாரங்கள் போன்றவற்றை பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமலே என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து தன்னோட அமைப்பு முறையீட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம். அதே டிசிப்ளின் அப்படின்னா ஒழுங்குங்கிறாங்க. த கவர்மெண்ட் கம்பெனி ஹீ சப்ஜெக்ட் to provision of the Company Act, which keeps the management of the company active, alert and disciplined அப்படிங்கிறாங்க. அரசு நிறுவனங்கள் நிறுவன சட்டத்தின் விதிகளின்படி மேலாண்மை செய்யவும் பணி விறுவிறுப்பையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றுகின்றனர். அதேமாதிரி கவர்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த கவர்மெண்ட் கம்பெனியோட ரூல்ஸை வந்து ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ கம்பெனி ஆக்டை வந்து ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப டிசிப்ளினாக என்ன பண்ணிக்கிறாங்க, சுறுசுறுப்பாக ஒழுக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பணிபுரிகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் மேனேஜ்மெண்ட். சரியா? ப்ரொவிஷனல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னோட தொழில் நிபுணத்துவம். சரியா? கவர்மெண்ட் கம்பெனி கேன் எம்ப்ளே professionally qualified manager because it has its own personal policy
அரசு நிறுவனங்கள் நிறுவனத்தின் விதிகளின்படி மேலாண்மை செய்யவும் பணி விறுவிறுப்பை ஒழுக்கத்தையும் பின்பற்றுகின்றனர். சரியா? அதேமாதிரி கவர்மெண்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நடத்துகிறாங்க. அதேமாதிரி தொழில் நிபுணத்துவம் அரசு நிறுவனங்களில் தொழில்நுட்ப ரீதியாகவும் தகுதி பெற்ற மேலாளர்களையும் நியமிப்பதால் அரசு நிறுவனங்கள் கொள்கைகள் தவறாமல் பின்பற்ற இயலுகிறது. அதேமாதிரி கவர்மெண்ட் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சரியான முறை டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறதுனாலும் அதேமாதிரி குவாலிஃபைடாக இருக்கிற எம்ப்ளாயை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் மேனேஜர் என்ன பண்ணுறாங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுனாலையும் இந்த கவர்மெண்ட் கம்பெனியோட பாலிசியை வந்து கரெக்டாக வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுறதுனாலையும் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அது வந்து நல்ல முறையில் செயல்படுத்துகிறாங்கங்கிறாங்க. லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பதிலளிக்க இயலுகிறது. சரியா? பப்ளிக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறாங்க. யார் யாருக்கு வந்து நம்ம வந்து பதில் வந்து சொல்லணும். த ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் எ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ப்ரெசன்டட் டு த பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட். திஸ் ரிப்போர்ட் கேன் பி டிஸ்கஸ்ட் அண்ட் டிபேட்டட் தேர் அப்படிங்கிறாங்க. பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் அரசு நிறுவன ஆண்டு தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன் அறிகுறிகள் அங்கு விவாதிக்கப்படுகின்றனர். அதே மாதிரி ஆனுவலோட ரிப்போர்ட் வந்து எங்கே வந்து பண்ணால் பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது அதில் இருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து என்ன டீட்டெயிலுங்கிறத அந்த பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ். சரியா? டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா ஃபஸ்ட்டில் குறைகள். போர்ட் ஆஃப் டைரக்டர் பேக்டு வித் எஸ் மேன். மாறா தன்மையுடைய இயக்குனரவை. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் company there are government appointed director, government being the major shareholder, who are yes men of the government. They are unable to run the company in a business like manner அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அரசு நிறுவனங்கள் அரசால் நியமிக்கப்படும் இயக்குநர்கள் அரசு பெரும்பான்மையுள்ள பங்குதாரர்கள். சரியா? கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய டைரக்டர் வந்து எப்படி இருக்குங்கனாக்கா, அந்த கவர்மெண்ட் கம்பெனியில் மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பேரளவுக்காக அரசுக்கும் ஆம் சொல்லி பழகியவர்கள். ஒரு நேமுக்காக ஒரு பார்சியாலிட்டி சுச்சுவேஷனுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கும் எஸ்ஸு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதில் அவர்களை வணிக நோக்கில் செயல்பட இல்லாது. அதனால் என்ன பண்ண முடியாது, இந்த பிஸ்னஸ் லைக் பண்ணி என்ன பண்ண முடியாது, அதை வந்து ரன் வந்து பண்ண வந்து அவங்களால முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் அட்டானமி ஒன்லி இன் நேம், இண்டிபெண்ட் கேரக்டர் ஆஃப் எ கவர்மெண்ட் கம்பெனி எக்ஸிட் ஒன்லி இன் நேம், இன் ரிலேட்டிவ் பொலிட்டீஷியன் மினிஸ்டர் கவர்மெண்ட் அஃபிஷியல் இன்டர்ஃபியர்ஸ் எக்ஸசிவ்லி இன் த டே டு டே ஒர்க்கிங் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெயரில் மட்டும் சர்வாதிகாரம். அரசு நிறுவனத்தின் தனித்தன்மை என்பது பெயரில் மட்டுமே உள்ளது. அதேமாதிரி அது வந்து ஒன்லி நேமில் மட்டும்தான் என்ன இருக்குது, அது வந்து இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனிங்கிறது வாயு மூலமாக மட்டும்தான் இந்த வேர்டில் மட்டும்தான் என்ன இருக்குது, அது வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அரசு அலுவலர்கள் ஆகியோரின் அதிகபட்ச தலையீடு நிறுவனங்கள் அன்றாட செயல்பாடு அதிகரித்துள்ளது. அதேமாதிரி பொலிட்டிக்கல் லெவலில் மினிஸ்டர், கவர்மெண்ட் அஃபிஷியல் இன்டர்ஃபரன்ஸு எல்லாத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குது, இதில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ராட் அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் அண்டு கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃப்ராட் அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட் அண்டு கான்ஸ்டியூஷன். கவர்மெண்ட் கம்பெனி இஸ் criticized as being a fraud on the Companies Act and the Constitution. அதே மாதிரி this criticism is valid on the ground. சரி, that the government can exempt a government company from application of several provisions of the Companies Act against the Parliament is not taken into confidence while creating a government company. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிர்ம சட்டம் மற்றும் அரசியல் சட்டத்தின் மோசடி. அரசு நிறுவனம் நிர்ம சட்டம் மற்றும் அரசியல் சட்டத்தை விமர்சிக்கிறது. அதேமாதிரி கவர்மெண்ட் கம்பெனியை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனி ஆக்டை என்ன பண்ணுது, அதை வந்து விமர்சிக்குதுங்கிறாங்க. இது நிர்ம சட்டத்தின் விதிகளை பயன்படுத்துவதாயின்றி விதிவிலக்கு பெறுகிறது. அதே மாதிரி இந்த நிர்ம சட்டத்தில் என்ன விதிகள் இருக்கோ அதை பயன்படுத்துறதுல என்ன எக்ஸம்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற விதிவிலக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி அரசு நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அதேமாதிரி என்ன பண்ணணும், அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இதை வந்து நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றினா பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க.
அரசு நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. சரியா? கவர்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் நம்பிக்கை தீர்மானத்தை தான் பண்ணணும், அவங்க வந்து கொண்டு வரணும். அதேமாரி நெக்ஸ்ட்டு 4th ஒன் ஃபியர் அண்டு எக்ஸ்போசர், பயத்தின் வெளிப்பாடு. சரியா? பயத்தின் வெளிப்பாடு. The annual report of the government company is placed before the parliament. State legislate the working of the company is exposed to press criticism. Therefore, management of the government company often get demoralized and may not take initiative to come out with and implement something innovative அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அரசு நிறுவனங்களின் ஆண்டு தணிக்கை அறிக்கை பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதன் செயல்பாடுகள் பத்திரிகைகளால் விமர்சனம் செய்யப்படுகிறது. இதனால் அரசு நிறுவனத்தில் மேலாண்மை நிர்வாகம் சோர்வுற்று காணப்படுகிறது. எந்தவித துவக்க முயற்சியும் இல்லாமல் புதுமையும் இல்லாமல் இருக்கின்றனர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து பயத்தின் வெளிப்பாடுனாக்க பார்லிமெண்ட்டு ஆண்டு அறிக்கை வந்து எங்கே வந்து சப்மிட் வந்து பண்ணணும், நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து பத்திரிகை சரியா ப்ரெஸ் கிரிட்டிசிசம் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால மேலாண்மை நிர்வாகம் எப்படி ஆகும்னா சோர்வுற்று போகுது, ரொம்ப என்ன ஆகிடுறாங்க, டல் வந்து ஆயிடுறாங்க. எந்தவித துவக்க முயற்சியும் இல்லாமல் புதுமையும் இல்லாமல் இருக்கின்றன. எந்த ஒரு நியூ இன்னோவேஷனும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ரன் ஆகுதுங்கிறாங்க. அதேமாதிரி லிஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி அண்ட் தேர் லோகோ கோல். சரியா? கோல் இந்தியன் லிமிடெட் கொல்கத்தா, இதுதான் வந்து அதோட லோகோ. அதேமாதிரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நியூ டெல்லி, இது அதோட லோகோ. சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னை, அதேமாதிரி லோகோ. கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நியூ டெல்லி, இதுதான் அதோட லோகோ. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, லேக் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இன் டெப்டனிஸ்டிக். The key personnel of a government company are often deputed from government department. The disputation generally lack expressed and commitment, leading to lower operational efficiency of the government company. நிபுணத்துவர் திறமை குறைவு. சரியா? அதில் வந்து என்னென்னா லேக் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இன் டெப்டேஷனிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அரசு துறையில் அரசு நிறுவனங்களுக்கு பணிமாறுதல் வருகிறார்கள். டெப்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுறாங்க, ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு பணித்திறமை வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஒரே இடத்துல பணி பண்ணாங்கன்னா ஒரே ஒர்க்கை வந்து செஞ்சாங்கனாக்கா கரெக்டாக வந்துடும். மாறுதல் வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட செயல்பாடுகள் வந்து திறமை வந்து குறைவாக இருக்கும். அவர் வருவது திறமை இல்லாமலும் குறைந்த செயல்திறன் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அதே தான். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நலப்போக்கு செல்ஃபிஷ் ஃபங்க்ஷனிங். The government company work neither for the government nor for the public at large. It serves the personal interest of the people who work in the company and who dedicate policy of the company. அரசு நிறுவனங்கள் அரசாங்கத்திற்காகவும் பொதுமக்களுக்காகவும் பெரிய அளவில் பணியாற்ற வேண்டியுள்ளது. கவர்மெண்ட் கம்பெனி என்ன கவர்மெண்ட்டுக்காகவும் பப்ளிக்காகவும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பெரிய அளவு லார்ஜ் சைஸில் வந்து என்ன பண்ணால் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் சுய விருப்பத்திற்காகவும் பணியாளர்கள் நிறுவனத்தின் நோக்க கொள்கைகளை அடிபற்றியும் பணியாற்ற வேண்டியுள்ளது. அதேமாதிரி அந்த ஒர்க்கர் வந்து என்ன பண்ணணுனாக்கா, எம்ப்ளாயி என்ன வந்து பண்ணணும், பாலிசி என்ன அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணி அதை வந்து கரெக்டாக அந்த ஒர்க்கு முடித்து டெடிகேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 9th லெசன் என்ன கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10th லெசன். சரியா? இப்போ இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம், நம்ம பப்ளிக் கம்பெனி பார்த்தோம், அதேமாதிரி கவர்மெண்ட் கம்பெனி பார்த்தோம். சரியா? பப்ளிக் கம்பெனி, டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங், பப்ளிக் கம்பெனி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கம்பெனி 3 வந்து பார்த்தோம். தமிழில் டிபார்ட்மெண்ட்னா துறைவாரி அமைப்பு, அதாவது பொது நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் வந்து பார்க்கணும். இதை படித்து பாருங்கள். இதில் வந்து 1 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் நிறைய வரும். இன்டீரியர் கொஸ்டின்ஸு படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்த லெசன் என்ன 10th லெசன் வந்து பார்க்கலாம்.